பேசலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தையும் இந்த வசனம் 3 நாள் சொன்னா போதுங்க, வாழ்க்கையில அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆச்சரியமானவர்களே, வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விரும்புறோம் இல்லையா? அப்போ அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த வசனத்தை சொல்லணும். வாழ்க்கையில வசனம் சொல்லும் போது அது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கு. அத இது நமக்கானது, இது நமக்காக சொல்லப்பட்டது, இது ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் விசுவாசிச்சு, அது எனக்கான வசனம், இது எனக்கானது, ஆண்டவர் இந்த வசனத்துல எனக்கூட இருக்கிறாரு, எனக்கு அற்புதத்தை செய்யத்தான் இந்த வசனத்தை எனக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோட நம்ம அந்த வசனங்களை சொல்லும் போது அந்த வசனத்தில் உள்ள வார்த்தைகள் கிரியேட் பண்ணி நம்ம வாழ்க்கையில எந்த அதிசயம் நடக்கணும், எந்த காரியத்துல அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புறோமோ அந்த காரியத்துல கண்டிப்பா அற்புதம் நடக்கும். அதனால ஆண்டவர் அற்புதத்தின் தேவன் நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறாரு அப்படின்ற அந்த விசுவாசமும் உங்களுக்குள்ள வேணும். ஓகே, இப்போ அந்த வசனத்தை எப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ராத்திரி வேளையில தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது வீட்டுல இருக்கிற எல்லா உலக பிரகாரமான கடமைகளை எல்லாம் முடிச்ச பிறகு நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஜெபிப்பீங்க. அந்த ஜெபம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த வசனங்களை சொல்லி, இந்த வசனம் உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட நீங்க உள்ளூர ஆத்மாவோடு இணைந்து சொல்லும் போது, இப்ப நீங்க யோசிக்கலாம், உள்ளூர ஆத்மான என்ன அப்படின்னு சொல்லி. ஆச்சரியமானவர்களே, வாயினால் சொல்றது இல்லைங்க, ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம பாரத்தோட ஒரு விதம் நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது, ஒரு வேதனை வருது, அந்த இதுல நமக்கு ஒரு அற்புதம் கிடைக்கல அப்படிங்கும் போது மனசு ரொம்ப கவலையா கலங்கி இருக்கும், அப்படிதானே? அப்ப அந்த கலக்கங்கள், அந்த உணர்வுகள் அந்த ஆத்மாக்கு தெரியும் நமக்கான கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அந்த உணர்வுகளோடு கூட ஒரு விசுவாசம், கண்டிப்பா ஆண்டவர் இந்த கஷ்டத்துல இருந்து என்னை மீட்டு எடுப்பாரு, என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பண்ணுவாரு அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோட நீங்க சொல்லலாம். இல்லைன்னா காலையில அதிகாலையில எழுந்து சொல்லும் போது இந்த அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அதிகாலை வேளையில நம்ம டீப் ஸ்லீப்பிங் ஆயிருப்போம், நைட்டு ஆகும்போது நம்மளுடைய முன்னே ஏதாவது இந்த அறிவும் கூடவே தூங்கி இருக்கும். நெக்ஸ்ட் காலையில எழும்பும் போது அதை ஃப்ரெஷ்ஷாவே எழும்பும். நம்ம பாவ மன்னிப்பு அறிக்கை இட்டு அதன் பிறகு சொல்வது நல்லது. இப்படி நம்ம சொல்லும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் கிரியை பண்ணி நம்ம ஜெபத்தை கேட்டு அதற்குரிய பதில தர வல்லவரா இருக்கிறாரு. வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. விசுவாசத்தோட 3 நாட்கள் ஆத்மா பாரத்தோட ஜெபிக்கும் போது, கூடவே நம்ம ஆத்மா உணர்வுகளோட ஜெபிக்கும் போது கண்டிப்பா நீங்க அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. இப்போ அந்த வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ அந்த வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சங்கீதம் 145 அதிகாரம் 18 வசனம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர்
சமீபமா இருக்கிறார். பாருங்க, ஆண்டவரை உண்மையா நம்பி, ஆண்டவரை உண்மையா விசுவாசிச்சு, ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறாரு. அவரு ரொம்ப பக்கமா இருக்கிறாரு. வேற எங்கேயும் போகலங்க, உங்க கூடவே இருக்கிறாரு. நீங்க ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை உங்க பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. உங்க மனச ஆண்டவர் இப்போ அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாரு. எப்பெல்லாம் நீங்க இந்த வசனத்தை உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட ஜெபிக்கிறீங்களோ, அப்பெல்லாம் ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருந்துட்டு, என் மகள் என் மகன் என்னை விசுவாசிச்சுட்டு இந்த ஜெபத்தை சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில என்ன அற்புதத்துக்காக காத்து இருக்காங்களோ அந்த அற்புதத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தர வல்லவரா இருக்கிறாரு. அதுக்கு தேவை உங்க விசுவாசம். அந்த விசுவாசத்தோட இந்த ஜெபத்தை நீங்க சொல்லும் போது, இந்த வசனங்களை சொல்லும் போது கண்டிப்பா ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. இப்போ சின்ன சாட்சி எப்படி அப்படின்னா, கடன் சுமையின் நிமித்தமாக ஒரு குடும்பம் ரொம்ப வறுமைக்குள்ள இருக்கு. அந்த குடும்பத்துல எப்படியாவது இந்த கடன் வாரம் மாறணும், ஆண்டவர் அதுக்குள்ள வழி வாசல திறக்கணும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு அனுதீனமும் பிரேயர் பண்ண தொடங்குறாங்க. குறிப்பா இந்த சங்கீதம் 145 அதிகாரம் 18 வசனத்தில் உள்ள, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார், இந்த வசனத்தை அவங்களுக்கு உரித்தானது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட ஜெபிக்க தொடங்குறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தாரு. என் மகள் என் மகன் என்னை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் பாரத்தை நீக்க ஆண்டவர் வழி வாசல திறந்தாரு. ஒரு 4 நாட்கள் கழிச்சு அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது. அவங்க வாழ்க்கையில கடன் சுமை பெருகிக்கிட்டே இருந்து, காரணம் அவங்களுக்கு ஒரு தொழில் இல்ல. நல்ல ஒரு ஜாப் கிடைக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினாரு. அந்த தொழில் கிடைச்சதுல இருந்து அவங்களுடைய கடன் சுமையும் படிப்படியா குறைய தொடங்கிச்சு. ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்டாரு. அவங்க விசுவாசிச்சு பண்ணுனாங்க. வசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றினாரு. அவங்க கூப்பிடுகிற சத்தத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. உங்க வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கும் பதில் தருவாரு. இப்போ அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை இவளுக்கு தந்தீங்கப்பா. நாங்கள் எப்போதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அப்பா உங்களுடைய சுத்த கிருப கர்த்தாவே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்து அப்பா இந்த வசனங்களை சொல்லி ஜெபிச்சு விசுவாசத்தோடு காத்து இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்க அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக நன்றியப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.